நீங்கள் தனிமையாக இருக்கீங்களா, அப்போ வந்து போய் பேசுங்க, உங்களுக்காகவே ஆள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி போனாங்க. சரி, அப்படி நம்மளும் தனிமையாக சும்மா தானே இருக்கோம், பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணேன். அது 80+ உண்டு, நான் சுக்கா பேசிக்கலாம். ஓ அப்படியா, அதுதான் நான் கேட்குறேன், எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வல்கரா கொச்சையா பேசுவாங்க தெரியுமா? ஆமா ஆமா ஆமா. கேட்க முடியாது, அவனுங்கெல்லாம் பிளாக் பண்ணி விட்டுருவோம். இப்போ உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணை இந்த ஆப்குள்ளே நீங்கள் வந்து விடுவீங்களா, அலோவ் பண்ணுவீங்களா நான் கேட்குறேன். அதாவது இல்லை நீங்கள் இப்போ உங்களுக்கு இப்போ டிஸ்கஸ்டாக இருக்குன்ற சென்ஸ் இதுதானே ரியாலிட்டி. இப்போ நீங்கள் வந்து உங்கள் பொண்ணுன்னு சொன்னோன்னு டிஸ்கஸ்டுன்னு சொல்கிறீங்க. மூச்சுடா பேசுறது எந்த யூஸும் கிடையாது. சரி ஓகே, உங்களோட மனக்குமுறல் வந்து கொட்டுறதுக்கான இடம் கிடையாது. நீங்கள் தானே சொன்னீங்க உங்களோட மனக்குமுறலை கொட்டுறதுக்கான இடம் தானே சொன்னீங்க, அப்புறம் நான் அதை தானே வந்து கொட்ட முடியும். இந்த வீடியோவில் வந்து நம்ம மொழி ஆப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆப்குள்ளே போயிட்டு பேச போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதோட கண்டினியூட்டி தான். ஸோ வந்து அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துருக்கீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கன்ஃபார்ம் தட் ஐ எம் 18 years ஓல்டுன்ற டிக் பாக்ஸை டிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 18 வயசுக்கு மேலே ஆச்சு, அவ்வளோதான். ஓ இதில் வந்து 300 காயின்ஸ் ஸ்டார்டிங்லேயே ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. இதில் காசு கட்ட தேவையில்ல, ஸ்டார்டிங் ஃப்ரீயாக பேசிக்கலாம்னு நினைக்கிறேன். ஃப்ரீ காயின்ஸ்லேயே நம்ம என்ன பேச முடியுமோ பேசிடலாம், ஏன்னா பே பண்ணுறது வேணாம், பேசலாம். மதுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க ஆரம்பத்தில், ஃபர்ஸ்ட் இருக்கதே கிளிக் பண்ணுவோம். கேட்குதுங்களா? கேக்குது. எங்க இருந்து பேசுறீங்க? நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன், என் பேர் அசோக். இப்போ நீங்கள் உங்கள் பேர்? என் பேர் மதுமிதா, நான் வந்து டீச்சர். டீச்சரா? ஆமா, ஸ்கூல் டீச்சர். ஓ சரி சரி சரி. இந்த ஆப் வந்து எப்படி, இதில் வந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் இருக்கா? நீங்கள் டீச்சர் டீச்சிங் வேலை முடிச்சு 1 minute பேசுனீங்கன்னா எங்களுக்கு 2 rupees கிடைக்கும். ஓகே. இது ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்ல இருந்து பேசலாம். ஓகே ஓகே ஓகே. ப்ளஸ் வந்து ஸ்கூலுக்கு இப்போ போக முடியாது, குட்டீஸ் இருக்காங்க. சரி. இதுல அதனால நீங்க 1 minute பேசினா எனக்கு 2 rupees தருவாங்க. ஓ அப்படிங்களா? சரி, எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நீங்கள் டீச்சர், இப்போ நீங்களே வந்து இந்த ஆப்குள்ளே வந்து ஏதாவது ஒரு உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் வந்து ஜாயின் பண்ண சொல்லுவீங்களா? ஏன்னா இப்போ இந்த ஆப்பே வந்து ப்ரொமோஷன் பண்ணுறது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மாதிரி நீங்கள் வந்து யாரு கூடயும் பேச பயமாக இருக்கா, நீங்கள் வந்து ஒரு எந்த பொண்ணு கூடயும் பேசுறதுக்கு உங்களுக்கு தயக்கமாக இருக்கா, அப்போ இந்த ஆப்குள்ளே வாங்கன்ற மாதிரி வேற மாதிரி இந்த ஆப்பை ப்ரமோட் பண்ணுறாங்களே, அதான் கேட்குறேன். நீங்கள் டீச்சர்னு சொல்கிறனால கேட்குறேன். இல்லை இல்லை, இது ஃப்ரெண்ட்ஸ் ஆப். ஃப்ரெண்ட்லியாக பேசலாம், லோன்லியாக இருந்தா, ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தா, சும்மா ஜஸ்ட் மைண்ட் ரிலாக்ஸ்க்காக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக. அதான் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட போய் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்க போய் 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க, நாளைக்கு அவங்க எனிமி ஆகலாம், அப்படி இருக்குல்ல. ஓ அப்படிதான். இப்போ ஆப்ல பேசுனீங்கன்னா உங்களை எனக்கு தெரியாது, என்ன உங்களுக்கு தெரியாதுன்னு செக்யூர் தானே. ஓ அந்த மாதிரி. சரி, அவ்வளோ இல்லை. இப்போ எனக்கு என்னன்னா, யாராச்சும் ஏதாவது செக்ஸுவலாக பேசுனாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஹலோ, இப்போ நீங்கள் வந்து டீச்சர்னு சொல்கிறீங்க, நீங்கள் படிக்க வைக்கிற குழந்தைங்க யாராவது பார்ட் டைம் ஜாபாக நீங்கள் அனுப்புவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்ககிட்ட எந்த விதமான ஆன்சரும் கிடையாது, அமைதியாக தான் இருந்தாங்க. அதுக்குள்ளே கட் ஆயிடுச்சு. அதுக்காகவே திருப்பி வந்து நான் இப்போ ஒரு 50 ரூபா பே பண்ணி நான் பேச போகிறேன். உங்களை விடக்கூடாது, இன்றைக்கி எனக்கு நிறைய கேள்வி இருக்குது அந்த டீச்சர்கிட்ட, கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேறு யார்கிட்டயே கனெக்ட் ஆனாலும் அவங்ககிட்டயும் பேசலாம், வேறு என்ன பண்ணுறது. அந்த டீச்சரே திருப்பி பேச முடியுமான்னு தெரியல. 50 ரூபா கட்டுறேன் நான். இதுக்கு மெயில் அட்ரஸ் கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜிபே பண்ணுறதுக்கு ஜிபே நம்பர் மட்டும்தான் தேவைப்படும். பட் இப்போ பார்த்தீங்களா, 2வது தடவை பே பண்ணும்போது சம்மந்தமே எல்லாம் மெயில் ஐடி கேட்குறாங்க. இந்த மெயில் ஐடி நம்ம எது கொடுக்கணும்னு எனக்கு புரியல. 50 ரூபா பே பண்ணியாச்சு. இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா 800 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. தோராயமாக அனுன்னு ஒரு பிள்ளை இருக்குது, இவங்க வந்து 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காம அதில். இல்லை, இங்கே நான் பேசிகிட்டு இருந்தேன். இல்லை, இது வந்து இந்த ஆப் பற்றி சும்மா என்னன்னே தெரில, ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணா இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னடா சம்மந்தமே ஏதோ பொண்ணுகிட்டலாம் பேசலான்னு சொல்கிறீங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன். அப்போ பேசிகிட்டு இருந்தேன். அப்படியா? உங்களுக்கு இதுல அமௌண்ட் வருமா? ஆமா, இப்போ உங்ககிட்ட பேசுறேன் நானு, அப்போ அதனால உங்களுக்கு அமௌண்ட் வருது. சரி ஓகே. இப்போ எனக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கு, நான் ஓப்பனா கேட்கட்டுமா உங்ககிட்ட? இப்போ ஆமா, ரீசார்ஜ் பண்ணிருக்கேன். இல்ல நான் ரீசார்ஜ் பண்ணிருக்கேன். அதான் இப்போ வந்து யாராவது ஒரு பையன் வந்து உங்ககிட்ட ரொம்ப ஒரு மாதிரி செக்ஷுவலா பேசினா அப்ப என்ன பண்ணுவீங்க? பிளாக் பண்ணுவேன். ஆக்சுவலா நான் இப்பதான் இந்த ஆப்குள்ள வரேன். இந்த ஆப் எப்படி ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னா, பார்த்தேன் சும்மா ஒரு 2-3 வீடியோவில். அது அப்படியே வந்து நீங்கள் தனிமையாக இருக்கீங்களா,
அப்போ வந்து போய் பேசுங்க, உங்களுக்காகவே ஆள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி போனாங்க. சரி, அப்படி நம்மளும் தனியாக சும்மா தானே இருக்கோம், பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணேன். அது 80+ உண்டு, நான் சுக்கா பேசிக்கலாம். ஓ அப்படியா? அதுதான் நான் கேட்குறேன், எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வல்கரா கொச்சையா பேசுவாங்க தெரியுமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். கேட்க முடியாது, அவனுங்கெல்லாம் பிளாக் பண்ணி விட்டுருவோம். சரி, ஒரு மாதிரியா பேசிக்கலான்றீங்க கம்மியா? அதுக்கும் கம்பெனி கொடுக்குறவங்களும் இருக்காங்க, பட் எனக்கு அது பிடிக்காது. ஓ சரி 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 சரி. அதாவது இப்போ எனக்குமே ஒரு லிமிடேஷன் இருக்குல்ல. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இல்லை இப்போ இந்த மாதிரி இப்போ இந்த ஆப்குள்ள வந்து இப்போ நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இப்போ இந்த மாதிரி வந்து ஏர்ன் பண்றாங்க. அது எப்படி, அது நல்லாவா இருக்கு இந்த ஏர்னிங்ஸ்? அது வந்து ஒரு மாதிரி நல்ல குட் ஃபீல் கொடுக்குமா? அது எனக்கு தெரியல. இப்போ உங்களுக்கு எவ்வளோ சேலரி வரியா இல்லை இப்படி இந்த இதுக்கு ஒரு அமௌண்ட் வருமா அப்படியா? நான் ஒன்று சொல்லவா? சொல்லுங்க. அதாவது we are not items. ஓகே ஓகே We are not call girls. ஓகே. இல்லை, நான் உங்களை அப்படி நான் வந்து நான் சொல்ல வரல. பட் நான் சரி ஓகே 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 இல்ல, ஓகே நீங்க சொன்னதுக்கு நான் ஆன்சர் ஓகே பண்றேன். ஓகே 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 we are not that type of girls. இதுல இருக்கவங்க எல்லாருமே 30+ எல்லாருமே ஃபேமிலி கேர்ள்ஸ் தான். ஓகே ஓகே. பட் இதுல என்ன ஒரு இஷ்யூ, நான் தான் சொல்றேன், ரொம்ப வல்கரா போயிடுச்சு, எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா நாங்க அதை வந்து பிளாக் பண்ணிடுவோம்னு சொல்றோம் இல்லையா? சரி 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 சரி. இந்த இடத்துல வந்து 100 பேர் ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் ஒரு 50 பேர் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க. எல்லாருமே இந்த டைப் ஆஃப் பீப்புள்ஸ் கிடையாது. சரி, ஒரு சில பேர் வந்து 45 மெம்பர்ஸ் வந்து அவங்களோட ஃபீலிங் சொல்லுவாங்க, சலுப்பா இருக்குன்னு பேசுவாங்க, கஷ்டமா இருக்குன்னு பேசுவாங்க, சம்திங் எக்ஸ்ட்ரா அந்த 1-2 பேர் தான் காஜியா வருங்க. அந்த 1-2 பேர் தான் அதாவது மத்தவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரியல. நான் ஹேண்டில் பண்ற விதம் எப்படின்னா, அவனை டைவர்ஷன் பண்ணலாம் அப்படின்னா அவனை டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். இல்ல ஒரு சில பேர் அப்புறம் காசு போறது இல்ல, நாம போறோம், ஃபிளட் பண்றோம், ப்ளே பண்றோம், வெளியே வரோம் அப்படிங்கிறவனுக்கு ஸ்ட்ரிக்டா நோ. ஓகே, we are not interested. ஓகே, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா, இல்ல வேற யார்கிட்டயாச்சும் பேசு, அவன் பேசினாலும் நீ போய் பேசிக்கோ. ஓகே ஓகே ஓகே. இப்போ அவன் வந்து ரெகுலரா பேசுறவனா இருந்தா அவன் அவகிட்ட போய் பேசிடுவான். ஓகேவா? இப்ப உங்களை மாதிரி புது ஆளா இருந்துச்சுன்னா இன்னொருத்திட்ட போயிட்டு இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு அவனுக்கு 50 ரூபா போயிடும். ஓ புரியுதா? ஓகே 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 ஓகே. நல்லாவா இருக்குன்னு ஒரே வார்த்தையில கேட்டுட்டீங்க. இல்ல, நான் ஒரே வார்த்தையில நான் அப்படி நான் கேட்கல. நான் இது எப்படி சொல்ல வரேன்னா, இது ஒரு நார்மலைஸ் ஆயிடாதா அப்படின்னு கேட்கிறேன். இப்போ நம்ம சொசைட்டில வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட்லியா பேசுறதுன்றது வேற. இப்போ அதுல வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆப் யூஸ் பண்ணேன். அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்தோடனே அவங்க வந்து நேர்ல வா, நீ வந்து இந்த ஸ்பாட்டுக்கு வா, நான் வந்து எனக்கு 1500 ரூபா நீ பே பண்ணிட்டு வா அப்படின்றாங்க. அப்படி யாராவது ஒரு ஆள் 1500 ரூபா பே பண்ணிட்டு அங்கே போகும்போது அவங்க அங்கே இல்லை அப்படின்னா அவனுக்கு அந்த 1500 ரூபா வெஸ்ட் இல்லை, அங்கே போயிட்டு அப்படி அவனை அடிச்சு ஏதாவது பிடிங்கிட்டாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இதுக்குள்ள நடக்குது இல்லைங்களா? இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் பேசணும். சரி, இப்போ நான் ஓகே இல்லை, நான் அது எனக்கு புரியுது. அண்ட் வந்து இப்போ இந்த ஆப்பை நீங்கெல்லாம் உள்ள இருக்கனால தானே இந்த ஆப் ரன் ஆகுது. இப்போ உங்களுக்கே புரியுது. இருங்க ஒரே நிமிஷம். இந்த ஆப் வந்து நல்லது இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க எதுக்கு இந்த ஆப்குள்ள இருக்கீங்க? ஒரு நிமிஷம். இப்ப நீங்க எதுக்கு உள்ள வரீங்கன்னு கேக்குறீங்கல்ல, அப்போ நீங்களுமே உள்ள இருக்க கூடாது. இந்த ஆப் வந்து சொசைட்டிக்கு நல்லது இல்லைன்னு சொல்றீங்க. ஓகே ஓகே ஓகே. சொல்ல வரல, நீ ஏன் அமௌண்ட் போறதுக்கு உள்ள போற? ரெண்டு ஆப்ங்கிறது ஃப்ரெண்ட்லியா பேசுறதுக்கு, நீ ஏன் அது நெக்ஸ்ட் லெவல் போறன்னு கேக்க. ஏங்க ஃப்ரெண்ட்லியா பேசுறதுக்கே காசு பே பண்ணணும்ல? ஆமா. இப்போ இது ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, எனக்கு தனிமையா இருக்கு, நீங்க அதை பார்த்துட்டு தானே வரீங்க. அட ஆமாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நான் அதை பார்த்துட்டு தான் நான் வந்திருக்கேன். இப்ப நான் வந்து என்ன ஜஸ்டிஃபை பண்ணல. இல்லைங்க, நான் என்ன ஜஸ்டிஃபை பண்ணல. இது இந்த சொசைட்டிக்கு நல்லதான்னு நான் பொதுவா கேட்கிறேன். நல்லதா இருக்கு. இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் தானே. அதாவது வந்து ஜிபே போகுது அப்படின்னா அவன் அப்ரூவ் பண்ணி பேப்பர் வாங்கினாலும் ஒரு பிளே ஸ்டோர்ல அவன் போய் இன்ஸ்டால் பண்றதுக்கு அவனுக்கு ஒரு பிளேஸ் இருக்குன்னா அவன் எல்லா இடத்துலயும் பேப்பர் ஒர்க்லாம் மூவ் பண்ணி தானே வருவான். இல்ல அதுதான் அந்த இடம் தான் எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. எப்படி இதை வந்து இவ்வளவு ஒரு நிமிஷம், இப்போ ஒரு ஜிபே போன்பே எல்லாமே அட்டாச் ஆயிருக்கா? ஆமா ஆயிருக்கு. இப்ப என்னோட மெயில் ஐடி கூட கேட்டாங்க. டிரான்சாக்ஷன் எல்லாமே இருக்கா? ஆமா. சோ இப்போ வந்து அவன் கவர்மெண்ட் போகாம டைரக்டா அவன் போய் எல்லாம் பண்ண முடியுமா? கேட்க வரேன்னா, இப்போ இது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் தெரியாம கேட்கறேன். இப்போ உங்களுக்கே ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணை இந்த ஆப்குள்ள நீங்க வந்து விடுவீங்களா, அலோவ் பண்ணுவீங்களா நான் கேட்கறேன். அதாவது
இல்லை நீங்கள் இப்போ உங்களுக்கு இப்போ டிஸ்கஸ்டாக இருக்குன்ற சென்ஸ் இதுதானே ரியாலிட்டி. இப்போ நீங்கள் வந்து உங்கள் பொண்ணுன்னு சொன்னா டிஸ்கஸ்டுன்னு சொல்கிறீங்க. இப்போ இதே மாதிரி இப்போ எத்தனை பசங்க இதுக்குள்ளே வருவாங்க. இப்போ நீங்கள் ஓகே நீங்கள் குட், நான் உங்களை எதுவுமே சொல்ல வரல. இப்போ நீங்களுமே ஒரு இடத்துல சொன்னீங்க மினிமமா ஒரு விஷயம் ஃப்ளோ வந்து மாக் கால் கொடுத்து 1 or 2 days வந்து ட்ரையல் கால் பேச வச்சுதான். ஓகே எனக்கு அண்டர்ஸ்டாண்ட், நான் எதுவும் சொல்லலை. இல்லை நீங்களே சொன்னீங்க ஒரு இடத்துல வந்து ஓரளவுக்கு மினிமமா ஒரு செக்ஷுவலாக பேசுகிறவங்க ஓகே, பட் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் போகிறவங்கள தான் அவாய்ட் பண்ணணும். இப்போ அதுவுமே எனக்கு ஒரு விஷயமா தெரியலையா உங்களுக்குன்னு கேட்குறேன். நம்ம அவங்களோட ஃபீலிங்ஸ் நீங்கள் சொல்கிறது கேட்குறது அந்த பாயிண்ட் வரைக்கும் எனக்கு ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது நல்லதா இந்த சொசைட்டிக்கு அப்படின்றத நான் கேட்குறேன். நான் சும்மா எனக்கு தோணுச்சு இதெல்லாம் பார்க்கும்போது. பேசுறது எந்த யூஸும் கிடையாது. சரி ஓகே, உங்களோட மனக்குமுறல் வந்து கொட்டுறதுக்கான இடம் கிடையாது. நீங்க தானே சொன்னீங்க உங்களோட மனக்குமுறலை கொட்டுறதுக்கான இடம் தானே சொன்னீங்க. அப்புறம் நான் அங்கதானே வந்து கொட்ட முடியும். நீயே கற்பனை பண்ணிக்கிற, அது மட்டும் நல்லா தெரியுது. சரி, அதுதான் நான் கற்பனை பண்ணிக்கிட்டேன். நீங்களாச்சும் எனக்கு சரிப்பா பேசுங்க பேசுங்கப்பா. சரிங்கப்பா சரிப்பா டேட்டிங் ஆப்னு சொல்லிட்டு போடுங்க. சரிங்கப்பா. மொழி ஆப் மட்டும் வராது. ஆமா இது ஓகே. ஓகே, நான் இப்போ நீங்க என்ன சொல்ல வரேன்னு நினைக்கிறேன்னா உங்க ஆப்பை மட்டும் தப்பு சொல்றேன்ற மாதிரி நீங்க ஒரு விஷயம் நான் சொல்றேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஓகே ஓகே, அது எல்லாமே இருக்குங்க. அதை நம்ம யாராவது ஒரு ஆள் நம்ம அந்த ஓகே ஓகே இல்லைங்க, அது ஓகேங்க, அதுல எல்லாமே இருக்கு இருக்குங்க. பட் ஆனா இல்ல ஓகே, அது எல்லாமே இருக்கு. அதை நம்ம நார்மலைஸ் பண்ணணுமான்னு கேட்குறேன். இப்போ அது இருக்குன்றத நம்ம ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது நம்ம சொல்கிறோம் என்னப்பா இது அதெல்லாம் யாராவது போடுவாங்களா அப்படின்னு. பட் இருக்குது, நான் அதை இல்லைன்னு சொல்ல வரல. எல்லாத்துலேயுமே ஒரு விஷயம் இருக்குது. பட் அதை நம்ம நார்மலைஸ் பண்ணிடலாமா அப்படின்னு நான் கேட்குறேன். அதுவுமே ஒரு வகையில் தப்பு தானே. யாராவது ஒரு ஆள் இப்போ எல்லாருமே நான் ஒரே குப்பைக்குள்ளே கிடக்கேன்னு சொல்லாமல் யாராவது ஒரு ஆள் மாறணும்னு நினைக்கணும்ல, அப்போ தானே மாற்றம் உருவாகும். ஹலோ காலை கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதாச்சும் அவங்க கடைசி வரைக்கும் ஜஸ்டிஃபை பண்ண பார்க்குறாங்க. அவங்க இது நான் பண்ணது இதுதான் சொல்லி கடைசி வரைக்கும் அவங்க வந்து நான் பண்ணது சரின்னு வந்து ஜஸ்டிஃபை பண்ண பார்க்குறாங்க. நான் கேட்ட எந்த கேள்விக்குமே அவங்ககிட்ட ஆன்சர் கிடையாது. ஒரு சட்டன் ஸ்டேஜ் மேலே கோவப்பட்டா நீங்கள் ஏன் உங்களோட மனக்குமுறலை கேட்குறாங்க. மனக்குமுறலை குமுறதுக்கு தான் வந்து நீங்கள் உள்ளே வரணும்னு அவங்களே தான் சொன்னாங்க. இவங்க வந்து நான் நார்மலாக பேச ஆரம்பிச்சுன்னா அவங்க நார்மலாக பேசுனாங்க. ஆனால் அவங்களே ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, ஓரளவுக்கு பேசுனா ஓகே நான் வந்து அதை வந்து இது பண்ணிப்பேன் அப்படின்னு. இது என்னடா இது, எனக்கு ஒன்றுமே புரியல. இதை வந்து ரொம்ப நார்மல் கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மித்ததுலாம் கெட்டது இல்லையா? இப்போ வந்து ஒரு ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ஒரு இதில் ஏதோ ஒன்றில் வந்து இந்த மாதிரி வருது அப்படின்னா அது எல்லாமே ஓகே தானே. அதே மாதிரி இது எடுத்துகிட்டு போங்கன்றாங்க. நீங்கள் இப்போ இப்படியே விட்டுக்கிட்டே இருங்க எல்லா விஷயத்தையும். அப்படியே நம்ம விட்டுக்கிட்டே அமைதியாக இருப்போம். நாடு எங்கேயோ நாசமாக போட்டோம். ஏன்னா எல்லா விஷயத்துக்குமே ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. நம்ம வந்து இது பண்ணி பேசணும்னா கட் பண்ணிட்டு ஓடிட்டாங்க. இப்போ ஒரு டீச்சர் இருக்கு, மேம் நீங்கள் என்ன மேம் பண்ணுறீங்க நைட் வீட்டுக்கு நான் இந்த மாதிரி இந்த ஆப்பில் இருக்கேன் பண்ணு, ஒரு 4 பிள்ளைகளை கெடுக்கட்டும். அதே மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாங்க. இவங்க ஒரு பெரியவங்க மாதிரி தான் இருக்காங்க, ஒரு 30+ தான் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து அது அப்படியே ரொம்ப அவங்க பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. அதாவது நாங்கள் ஒன்றும் ப்ராஸ்டியூட் கிடையாது. அந்த மாதிரி அவங்கள நான் வந்து போர்ட்ரே பண்ணவே கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த பொண்ணையும் ஜட்ஜ் பண்ண கிடையாது. யாரையும் அட்டாக்கோ ஜட்ஜோ அந்த இடத்துல பண்ண வரல. இது சொசைட்டிக்கு நல்லதான், நான் பொதுவாக தான் பேசுகிறேன். அண்ட் இது எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். நான் உங்களோட பேசின ரொம்ப விருப்பாயிட்டேன். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, டாடா பை பாய். நான் உங்கள் அசோக் அண்ட் இது உங்கள் செந்தால் நியூ வ்ளாக்ஸ்.